கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்கிறீர்களா? பொருளாதார உதவி கொடுத்து தாங்குகிறீர்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த 3 வாரங்களாய் ஒரு புதிய போதனை நாம் தொடங்கினோம். என்ன போதனை அப்படின்னா, மோசமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை மீட்பதற்கு, மாற்றுவதற்கு, 2ஆம் வருகைக்கு முன்பதாக இந்த உலகத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிக அவசரமாக நாம் செய்ய வேண்டியது, நமக்குள் இருக்கக்கூடிய கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய தாளந்துகளை நாம் உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்து மட்டும் வாழ்வதனால பெரிய பிரயோஜனம் அல்ல. ஜெபிக்கிறவங்க நாம் இன்னொரு படிக்கு கடந்து செல்ல வேண்டும். கடவுளுடைய பண்புகளை, வல்லமைகளை உலகத்துக்கு வெளிப்படுத்தினாதான் நம்மை நோக்கி அரசர்கள், மனிதர்கள் நம்மை நோக்கி வருவாங்க, மீட்படைவார்கள் என்று சொல்லி எசையா எழுதிய புஸ்தகம் 60வது அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசித்தோம். 7 ஒளி வீசு என்று சொல்றாரு. கடவுளுடைய கிருபை, மகிமை, மாண்பு உனக்குள் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த சூழலில் நாம் இந்த மகிமை வெளிப்படுத்த முடியும்? எந்த அளவுக்கு ஒரு மேக்சிமம் அவுட்புட் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும்? இப்போ ஆபிரகாம் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று சொன்னால் அது ஒரு சூழல் வேண்டும் அல்லவா? அப்போ அதே போல தான் நீங்கள் உங்களுக்குள் கடவுள் போட்டிருக்கிற அந்த மகிமை, நற்செய்தியின் கிருபையின் ஒளி 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் தியானித்தோம் அல்லவா? 6, 7, 8 மண்பாண்டம் போன்ற எங்களுக்குள் கடவுளுடைய வல்லமை பற்றி எரிகிறது அப்படிங்கிறாரு. அப்போது அந்த வல்லமை பற்றி எரிய வேண்டும், பிறருக்கு பிரயோஜனமாக உள்ள மனுஷனாக நம்ம வாழணும், நம்மளுடைய கிராண்டியூர் வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சூழல் தேவைப்படுது. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பறவை எடுத்துக்கொள்ளுங்களேன். பறவை எதற்காக கடவுள் படைத்தார் என்றால் அது பறந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ பறக்கணுங்கிறது தான் அதனுடைய மிக முக்கியமான குறிக்கோள், மகிமை. அது எந்த அளவுக்கு மேலே உயர்ந்து பறக்கிறதோ அந்த அளவுக்கு கடவுள் அது மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்போ ஒரு கழுகோ, ஒரு பறவை கழுகு உயர உயர பறக்குது அப்படின்னு சொன்னால் முட்கள் நடுவில், மரங்கள் நடுவில் அது வேகமாக பறக்க முடியாது. அப்போது அது ஃப்ரீ ஸ்கை அதற்கு தேவை. மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் ரொம்ப ஃப்ரீயாக, அழகாக, சந்தோஷமாக அது பறந்து ரெக்கைகளை விரித்து கடவுளுடைய மாண்பை பார்க்க முடியும், கடவுளுடைய மாண்பை வெளிப்படுத்த முடியும். ஒருவேளை நான் அந்த கழுகை பிடிச்சி, ஒரு பறவை பிடிச்சி கூண்டுக்குள்ளே அடைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதால் மகிமை வெளிப்படுத்த முடியுமா? முடியாது. ஒரு விதை இருக்கிறது, அந்த விதையை ஒரு கடலை விதையோ நெல் விதையோ எந்த விதையை போட்டாலும் அந்த மண்ணுக்குள்ளே போகணும். அந்த மண்ணுக்குள்ளே அந்த ஈரப்பதம், அந்த சூழல், சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கணும். அந்த மண்ணுக்குள்ளே இருந்தால் தான் அது முளைக்கும். காற்றுக்குள்ளே வச்சுருந்தா முளைக்காது. அப்போது ஒரு மரம் தன்னுடைய மகிமை காட்ட வேண்டும் என்று சொன்னால், கடவுள் படைத்திருக்கிற அந்த கொள்கையை, அந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது மண், பூமி, சரியான ஈரப்பதம் என்கிற அந்த மண், சாயில் என்கிற என்விரான்மெண்ட், அந்த சூழல் அதற்கு தேவை. மீனுக்கு எப்படி தண்ணீர் தேவையோ அது மேக்சிமம் அவுட்புட்டை வெளிப்படுத்த, கழுகுக்கு எப்படி ஃப்ரீ ஸ்கை தேவையோ அதனுடைய மகிமை வெளிப்படுத்த, விதைக்கு எப்படி ஒரு நல்ல மண் தேவையோ அதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்த, மனுஷனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தேவைப்படுகிறது. அவன் அழகாக, மாண்பாக, தனக்குள் இருக்கக்கூடிய அத்தனை கிராண்டியூரையும், தனக்குள் இருக்கக்கூடிய எலிகன்ஸையும், தனக்குள் இருக்கக்கூடிய மெஜஸ்டி, மாட்சிமை, மேன்மை, மகத்துவம், கம்பீரத்தன்மையை வெளிப்படுத்தணும்னா அந்த மனுஷிக்கு ஒரு சூழல் தேவை. அது வேற ஒன்றும் இல்லை, த பிரசன்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய உணர்நிறுத்தல் தேவை. தேவனுடைய பிரசன்னம் தான், அந்த பிரசன்னத்தில் வாழக்கூடிய மனுஷன்தான் அவன் மேக்சிமம் அவுட்புட்டை கொடுக்க முடியும். ஆபிரகாம் கடவுளை விட்டு, நீ என்னங்க என் பிள்ளைய கொடுத்துட்டு நீங்கள் பையனை ஒட்டி பலியிட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடவுளுடைய கருத்துக்கும் ஆபிரகாம் கருத்துக்கும் வேறுபாடு வந்திருந்ததுன்னு சொன்னால் அவர் தன்னுடைய விசுவாசத்தின் வல்லமை வெளிப்படுத்தியிருக்க முடியாது. அங்கே இருந்தது த பிரசன்ஸ் ஆஃப் காட். பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் நத்திங் பட், என்னுடைய எண்ணமும் கடவுளுடையும் ஒத்து போகும்போது அங்கே எப்பொழுதுமே அங்கே கடவுளுடைய பிரசன்னம் நமக்குள் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது கடவுளுக்கு மென்மேலும் மகிமை சேர்க்கணும்னு சொன்னால் நான் அதிகமாக மகிமை வெளிப்படுத்தணும், மேன்மை வெளிப்படுத்தணும், என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும், என்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்தணும்னு சொன்னால் எனக்கு தேவை தி பிரசன்ஸ் ஆஃப் காட். பிரசன்ஸ் ஆஃப் காட் இல்லைன்னு சொன்னால் நம்மளால் கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நம்ம செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே நமக்கு தெரியும் என்ன இதெல்லாம் ஆற்றலை வெளிப்படுத்துகிறோம். மீன் அது வேலை செய்து நம்ம வாழ்கிறோம், போகிறோம், கணவன் மனைவி வாழ்கிறோம், விவசாயம் பண்ணுறோம், சாப்பிட்றோம், அப்படியே போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி அல்ல. ஒரு மனுஷன்னா ஏதோ ஒரு அறகுறையாக அவுட்புட்டை பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு தேவ பிரசன்னம் வேண்டும். மலாக்கி புஸ்தகத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன். சிறிய ஒரு 2 வசனங்களை நாம் தியானிப்போம். இப்போ மலாக்கி புஸ்தகத்தில் பயங்கரமாக அவர் சொல்லுவார், நீங்கள்லாம் என்னிடம் திருடுறீங்க, கொள்ளையடிக்கிறீங்க, பொய் சொல்கிறீங்க அப்படிம்பார். அப்போ 10 ஒரு பங்கை கூட நீங்கள் கொடுக்கறதில்ல, ஏமாத்துறீங்கலாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, காணிக்கை கொடுக்க வரீங்க. அப்போது மலாக்கி புஸ்தகம் 1வது அதிகாரம் 14, 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். தன் மந்தையில் ஊனமற்ற கிடாய் இருக்கையில் ஊனமுற்ற ஒன்றை பொருத்தனையாக தலைவராகிய ஆண்டவருக்கு பலியிடும் எத்தன் சபிக்கப்படுவானாக அப்படிங்கிறார். மந்தை இருக்கிறது, 1000 ஆடுகள் இருக்கு. அந்த கிடாயில ஊனமற்ற ஆடு இருக்கு, ஊனமுற்ற டிஃபெக்டிவ் அனிமல்ஸ் என்று சொல்ல வேண்டும். அப்போ ஊனம் அற்ற ஆடுகள் இருக்கிறது, ஆனால் ஊனம் எதுவோ அதை நான் கடவுளுக்கு கொடுக்குறேன் பாருங்க. அப்போ அப்படி கொடுக்கக்கூடியவன் சபிக்கப்படுவான், அவன் எத்தன் என்று சொல்லுகிறார். நானே மாவேந்தர் என்கிறார் படைகளின் ஆண்டவர். எனக்கு தான் அத்தனை மகிமையும் மாண்பையும் ஒரு மனுஷன் கொடுக்கணும். இப்பொழுது குருக்களே, உங்களுக்கு நான் தரும் கட்டளை இதுவே, என் பெயருக்கு மாட்சி அளிக்க வேண்டும் என்பதை உங்கள் இதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். பாருங்க, ஒரு குருவானவர்கிட்ட பேசுறாரு. நாமளும் வீட்டுக்கு குரு தான், குடும்பத்துக்கு குரு தான். ஆனால் ஊழி செய்கிற குருக்கு மட்டுமல்ல, அத்தனை பேருக்கும் இது ஒரு மெசேஜ் தான். இப்பொழுது குருக்களே, நீங்கள்லாம் இயேசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்ட பிள்ளைங்க, அரச குருத்துவ கூட்டம் என்று சொல்லி அத்தனை பேரும் சொல்றார். இப்பொழுது குருக்களே, அரச குருத்துவ கூட்டமே, உங்களுக்கு நான் தரும் கட்டளை இதுவே, என் பெயருக்கு மாட்சி அளிக்க வேண்டும் என்பதை உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். யூ ஷுட் மேனிஃபெஸ்ட் த க்ளோரி which is already inbuilt in you. என் சாயலில், என் லைக்னஸில் உன்னை படைச்சிருக்கேன், என்னை வெளிப்படுத்தணும், எனக்கு மாண்பு கொடுக்கணும், பதிலாக உனக்கு மாண்பு எடுத்துக்காத. எனக்கு மாட்சி அளிக்க வேண்டும் என்பதை உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். எனக்கு நீங்கள் செவி கொடுக்காவிடில் உங்கள் மேல் சாபத்தை அனுப்புவேன், உங்களுக்குரிய நல்லாசிகளை சாபமாக மாற்றுவேன் அப்படிங்கிறார். இந்த 1 தாலந்து கொடுத்தவன் மண்ணில் போய் புதைச்சி வச்சுக்கிட்டான். நான் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, அது கெட்டு போயிடும். அப்போ உள்ளதையும் பிடிங்கினார், அழியா நெருப்பில் போடுவேன் அப்படின்னு சபிச்சார். அதே தான் சொல்றாரு, உங்களுக்குரிய நல்லாசிகளை நீ எனக்கு, ஒருவேளை நீ எனக்கு மகிமை கொடுக்கல, குளோரி பண்ணல, உன்னுடைய தாளந்துகள் வெளிப்படுத்தல, அற்புதங்கள் செய்யல, பேய் ஓட்டல, பிசாஸ் ஓட்டல, நோயாளிகளை சுகப்படுத்தல, நேர்மையா வாழல என்று சொன்னால் உங்கள் மேல் சாபத்தை அனுப்பேன், உங்களுக்குரிய நல்லாசிகளையும் சாபமாக மாற்றுவேன். பாருங்க, வயல் விளைஞ்சிக்கிட்டு இருக்கிற வயல் விளையாத வயலாக மாறிடும். நல்லா சுமூகமாக ஓடிக்கொண்டிருந்த குடும்பத்தில் புயல் வீச ஆரம்பிச்சிடும். ஆபத்து விபத்து இல்லை, மருத்துவமனைக்கு போகலை, தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. when we hesitate to manifest our glory, எனக்குள் இருக்கக்கூடிய அந்த மகிமையை மாண்பை நான் வெளிப்படுத்தலைன்னு சொன்னா, இந்த பாருங்க நல்ல ஆசிகள் கூட சாபமாக மாறுகிறது. இக்கட்டளைகளை உங்கள் இதயத்தில் இடம் அளிக்காததால் ஏற்கனவே அவற்றை சாபமாக மாற்றிவிட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால்தான் அந்த மீன் தரக்கே வரதில்லை பாருங்க. கழுகு முள்ளுக்குள்ள போய் மாட்டிக்காது, வீட்டுக்குள்ள வராது. அது தன்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. விதைகள் மண்ணுக்குள்ள முளைச்சி அது பாட்டுக்கு முளைச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. கடலை செடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் அதே கடலை தான் கொடுத்துச்சு, இன்னைக்கும் அதே தான் கொடுத்துட்டு இருக்கு. they don't change their vigor and attitude. ஏனென்றால் அவங்க சாபமாக மாறுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால கடவுள் எதற்காக படைத்தார் அது செஞ்சுக்கிட்டே இருக்குங்க இந்த இயற்கை கூட. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ எவ்வளோ டேஞ்சர் பாருங்க when we do not manifest our inbuilt glory for honoring our God அப்படின்னா அது ரொம்ப மோசமான காரியமாக மாறுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பிரசன்ஸ் ஆஃப் காடில் தான் நம்ம வாழணும். கடவுளுடைய தேவ பிரசனத்துக்குள்ளே வாழும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக அது மேனிஃபெஸ்ட் ஆகிக்கொண்டே இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ கடவுளுடைய மகிமை பற்றி பேசுகிறோம், கடவுளுடைய பிரசனத்தை பற்றி பேசுகிறோம். த பிரசன்ஸ் ஆஃப் காட்
அண்ட் த க்ளோரி ஆஃப் காட். கடவுளுடைய மகிமைக்கும் கடவுளுடைய பிரசன்னத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி கனி கொடுக்கலாம், எப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஒரு விதையை நம்ம மண்ணுக்குள்ள போடுறோம்னா அந்த மண்ணு பதப்பட்டு இருக்கணும், அங்கே ஈரம் இருக்கணும், கொஞ்சம் வெயில் இருக்கணும், காற்று இருக்கணும். இந்த ஈரப்பதம் என்விரான்மெண்ட், சூழல், சுற்றுப்புற சூழல், அது நம்ம அந்த விதையை முளைக்க வைக்கக்கூடிய ஏற்ற ஒரு சுற்றுப்புற சூழல் தான் த பிரசன்ஸ் ஆஃப் காட். த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் தி ஆக்டிவ், செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஆக்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட். ஒவ்வொரு குழந்தையும் அது செயல் வடிவம் கொடுக்க அதற்கு ஏற்ற சூழலை கொடுக்கக்கூடியது தான் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட்ல தான் அந்த உயிரினங்கள் வாழ்கிறது, வளர்கிறது, செழிக்கிறது. பிரசன்ஸ் அப்படிங்கிறோம். we get a sense of God before he fully manifests himself. presence, PRE, sense, presence. அப்போ கடவுள் தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ண போறாரு, வெளிப்படுத்த போறாரு. டான்ஜிபிளாவோ பார்க்கக்கூடிய அளவுக்கோ அல்லது பார்க்க முடியாத அளவுக்கோ அவர் வெளிப்படுத்திட்டே இருப்பார். நீங்க போற வேலைக்கு, நீங்க போற பஸ்ஸில், நீங்க போற கார்ல அவருடைய பிரசன்னம் கண்ணுக்கு புலப்படுகிற அளவிலையோ கண்ணுக்கு புலப்படாத அளவிலையோ உணர்கிற அளவில் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நான் சுமூகமா இங்கிருந்து நான் திருச்சிக்கு பிரயாணம் போனேன்னா அவருடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கும். அப்ப இந்த உயிரினம் வாழணும், செழிக்கணும் என்பதற்காக தேவனுடைய பிரசன்னம் சூழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த பிரசனத்தை விட்டு நான் வெளியில போகும்போது தான் பிரச்சனை. ஊதாரி மைந்தன் அப்பாவுடைய பிரசனத்தை விட்டு போனா அழிஞ்சு போய் வந்தான். அப்போ அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் இருந்துதான் அது. அப்போ பிரசன்ஸ், ப்ரீசென்ஸ் அப்படின்னா கடவுள் இதோ எனக்குள்ள வரப்போகிறார் அப்படிங்கிறத நமக்கு ஒரு முன்னுதாரணமா முன்னாடியே நமக்கு அந்த அறிவு வந்துடும். ஹிஸ் ப்ரீடிட்டர்மைன்ட் என்விரான்மெண்ட் ஃபார் அஸ் டு ஃபங்க்ஷன் அண்ட் டு பி ஃப்ரூட்ஃபுல். நாம எல்லாம் அவர் முன்பதாகவே முடிவெடுக்கப்பட்ட, தீர்மானிக்கப்பட்ட உடனிருத்தல். எப்பொழுதும் ஆரைக்கராஜோட இருப்பேன், கரோட இருப்பேன், நான் வாழ்வேன், அவங்கள பெரியால ஆக்குவேன், உயர்ந்த மனுஷனா உயர்த்துவேன் சொல்லி கடவுள் உலகம் தோன்றும் நிறைய முடிவு பண்ணிட்டார். இந்த பிள்ளை இப்படி வாழ வைக்க போறேன், இதற்காக டிசைன் பண்ணியிருக்க போறேன், அவங்களோட இருக்க போறேன் என்று சொல்வதுதான் அந்த பிரசன்ஸ், ஆண்டவர் உடன் இருத்தல். இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்ல போனா ரைட் அட்மாஸ்பியர், ரைட் கிளைமேட்ஸ் ஃபார் அஸ் டு ஃபங்க்ஷன். நான் ஒழுங்காக வேலை செய்யணும்னா நல்ல கிளைமேட் இருக்கு. ஊட்டிக்கு போகிறோம், நல்லா சில்லுப்பாக இருக்குது, ஒரு இடத்துல வெயிலாக இருக்குது, கொஞ்சம் சில்லுப்போ கொஞ்சம் வெயில கலந்த அழகான ஒரு கிளைமேட். அந்த செடி வளர்வதற்கு, கனிகளை தருவதற்கு, அழகான கேரட்டை கொடுப்பதற்கு அந்த சரியான ஈரப்பதம் உள்ள, சரியான வெப்பத்தட்பம் உள்ள அருமையான சூழல் தான் தேவனுடைய பிரசன்னம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, the presence of God is always been the conducive environment for man to be all he can be. ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அவன் பெரிய IAS ஆஃபீஸர் ஆக போறான், அல்லது பெரிய குருவா ஆக போறாரு, பெரிய ஊழியத்தை செய்ய போறாருன்னு சொல்லி எதற்காக படைச்சிருக்காங்களோ அப்படியே ஆவதற்கு கண்டியூசிவ்னா ஏற்ற சூழல். அவங்களுக்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ, அறிவு தேவையோ, ஆற்றல் தேவையோ, உற்சாகம் தேவையோ, அதெல்லாம் இன்புட்டாக, நரிஷ்மெண்ட்டாக எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஏற்ற சூழல் தான் இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். தண்ணி எப்படி அந்த மீனுக்கு அந்த அளவுக்கு உதவுகிறதோ அதே போல தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனுஷன் வாழணும், செழிக்கணும்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, தேவ பிரசனத்தை நம்ம சாதாரணமாக எடுத்து, அதனால தான் நமக்கு வாழ்க்கையில் ஏன் இதை டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. பிஸ்னஸ் ஆரம்பித்த பிரதர் நஷ்டம், ரியல் எஸ்டேட் ஆரம்பித்த பிரதர் நஷ்டம், அங்கே போனால் நஷ்டம், இங்கே ஆபத்து பிரதர், மருமக சரியில்லை, மக சரியில்லை, ஏமாத்திரான். there is absence of presence of God. கடவுளுடைய பிரசனம் இல்லைன்னு சொன்னா நம்ம எந்த செடியோ கொடியோ எந்த மனுஷனும் வாழ முடியாது, வளர முடியாது. We can realize our greater potential only when we are in full and right relationship with God. அப்ப தேவ பிரசனம் என்பது யோவான் 15:7-8 ஆண்டவர் சொல்வார், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதால் நடக்கும். நீங்க என்னுள்ள இருக்கணும், நான் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்ப பாருங்க, the oneness, alignment of thoughts. நம்முடைய சிந்தனையும் அவருடைய சிந்தனை ஒத்து போகுது. அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அந்த வார்த்தை கீழ்ப்படுகிறேன், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்யறேன், என் விருப்பம் அவருடைய விருப்பம் ரெண்டும் ஒன்னா ஆகுது. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராக இருப்பீர்கள் அப்படிங்கிறார். இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறதுங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட்னா என்னன்னு சொல்லிட்டேன். பிரசன்ஸ் ஆஃப் காட் என்ன ஒட்டுமொத்தத்தில் சொல்ல போனா
என் வாழ்க்கையில் நான் வளர்வதற்கு, குறிப்பிட்ட குறிக்கோளை அந்த அடைவதற்கு, ஒரு நல்ல மனுஷனாக வாழ்வதற்கு எனக்கு ஏற்ற சூழல், அந்த சூழல் எனக்கு தேவையான அத்தனையும் எனக்கு நரிஷ்மெண்ட்டை எனக்கு கொடுக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாருங்க, the glory of God on the other hand is the attributes and characteristics of God on display. glory என்பது கடவுளுடைய பண்புகள், கடவுளுடைய இயல்புகள் வெளிப்படுத்தப்படுவது தான் glory. மோசஸ்க்கு கடவுள் காண்பிச்சாரு, இரக்கமுள்ளவர் என்பதை காண்பித்தார். செங்கடலை 2 பிளக்கும் போது அவருடைய பிரசனம் இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்க, இது அவருடைய பண்புகளை, இரக்க செயல்களை, பிதா தன்னுடைய மகனை அனுப்பிச்சு சிலுவையில மரித்து அவருடைய பண்புகளை நமக்கு வெளிப்படுத்தினாதான் glory என்று சொல்லுகிறோம். அப்போ கடவுள் நமக்கு தேவையான சூழலை, நமக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை கொடுத்து வளர வைப்பது பிரசன்ஸு. கடவுளுடைய க்ளோரி என்ன செய்யுதுன்னா, நாம் நல்ல ப்ராடக்டை கொடுப்பதற்கு, கடவுளுடைய பண்புகளை, நீதியை, நேர்மையை, விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக, உண்மையில் ஸ்ட்ராங்காக, பரிசுத்தத்தில் ஸ்ட்ராங்காக, நல்ல நல்ல செயல்களை செய்வதில் ஸ்ட்ராங்காக வளர 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 the glory of God is growing in me. கடவுளுடைய மகிமை எனக்குள்ள பெருகிறது. அவருடைய பண்புகளை நான் டிஸ்பிளே பண்றேன். இதாயா கடவுள், யார் என்ன செருப்பால் அடிச்சாலும் அவங்களை மன்னிப்பையா, இதாயா கடவுள். இதோ பசியில் இருக்கிறான், நான் சாப்பிடான்னு பரவாயில்ல, அவனுக்கு நான் சாப்பாடு போடுறேன், இதாயா என் கடவுள். என் மருமக, என் மாமியார் என்ன வெறுக்கிறாங்க, அருவருக்கிறாங்க, நான் அவங்கள போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், ஆசீர்வாதம் வாங்குறேன், இதாயா கடவுள் என்று சொல்லி என்னுடைய பண்புகளை வாழ்நாள் முழுசும் நான் டிஸ்பிளே பண்ணதான் கடவுளுக்கு க்ளோரி, மகிமை. இதை நம்ம தெரியாம தான் க்ளோரி டு காட், க்ளோரி பி டு காட் இது மட்டும் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில் எப்போ ஃப்ரூட்ஸை, எப்போ என்னுடைய செயல்கள்னால என்னுடைய இயல்பை, எனக்குள்ள இயல்பை, எப்போ த க்ளோரி ஆஃப் மேன் என்பது ஐ ஹாவ் டு மேனிஃபெஸ்ட் மை நேச்சர் த்ரூ மை ஒர்க் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய செயல்கள் வழியாக என்னுடைய நேச்சர், என்னுடைய பண்பை, இரக்கம், அன்பு, நீதி, நேர்மை, பரிசுத்தம், கம்பீரம், இதெல்லாம் பாருங்க என் வாழ்க்கையில் வெளிப்படுத்த 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 கடவுளுக்கு மகிமை நாம் கொடுக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, glory of God is the physical and tangible display of his character. Presence brings the sense of his nearness. ஆண்டவர் presence of God எப்பொழுதும் நம்ம பக்கத்திலே இருக்கிறாருங்கிற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும். க்ளோரியா அப்படிங்கிறது வாழ்க்கையில் கண்ணுக்கு புலப்படுகிற அளவுக்கு நம்முடைய நன்மைத்தனங்களால் எங்கும் நிரம்பி இருக்கணும். அதான் அந்த பூமி முழுவதும் என் மகிமையால் நிறைந்துள்ளது என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய பண்பை, மன்னிக்கும் அன்பை, நேச்சரை வெளிப்படுத்த வெளிப்படுத்த அந்த பூமி முழுவதும் என்னுடைய மகிமை நிரம்பி இருக்கு அப்படிங்கிறாரு. இப்போ இந்த பிரசன்ஸ் ஆஃப் காடை எப்படி ட்ரிகர் பண்ணுறது? ஜெபம், உபவாசம், கடவுளுக்கு திருப்பலிக்கு நேரத்துக்கு போவது, வீட்டில் ஜெபிப்பது, இறைவார்த்தை வாசிப்பது, தியானிப்பது, இப்படி செய்ய செய்ய அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் நமக்குள்ள அதிகம் ட்ரிகர் பண்ண முடியும், அதிகப்படுத்த முடியும். அப்போ க்ளோரி என்பது கடவுளுக்கு எப்படி மகிமை க்ளோரி கொடுப்பது? என் வாழ்க்கையின் செயல்கள் வழியாய் கனிகளை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பது. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், அற்புதங்கள், ஊழியத்தில் பெரும் அற்புதங்கள், வல்லமைகள், விடுதலைகள், டெலிவரன்ஸ், இப்படி ஒவ்வொன்றா செய்ய செய்ய கடவுளுடைய க்ளோரி நம்ம வெளிப்படுத்துகிறோம். இப்படி தாங்க வாழணும்னு கடவுள் விரும்புகிறார். எனக்குள்ள நல்ல ஆடுகளை வைத்துக்கொண்டு, குறையில்லாத ஆடுகள், பல ஆடுகளை எனக்குள்ள வைத்துக்கொண்டு நொண்டியும் நொடத்தையும் கடவுளுக்கு நான் காணிக்க கொடுக்கும் பொழுது என்னுடைய நல்லாசிகள் எல்லாம் சாபங்களாய் மாறுகிறது என்று மலாக்கியா புஸ்தகம் சொல்கிறாரு. அந்த வசனத்தை உள்ளத்தில் வையுங்கள். ஒவ்வொருவரும் நன்மைகளை தரக்கூடிய மனுஷங்களாக வாழ்வோம். இந்த உலகத்தை கடவுளுடைய ராஜ்யமாய் கட்டி எழுப்புவோம். God bless. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாள் செய்தியை நீங்கள் தயவுசெய்து குடும்பமாய் அமர்ந்து கேளுங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துள்ள முறைகளை குறித்து தியானித்து அதை ஆராய்ந்து பார்த்து அதை தீர்மானியுங்கள். என்றால் இந்த நாளிலே ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசுகின்றார். ஒரு விதையை அழிப்பது என்பது, அழித்து விடுவது என்பது அந்த விதையை மட்டும் அழிப்பது அல்ல, ஒரு காட்டையே அழிப்பதாகும் என்று சொல்லிட்டு, அப்போ நமக்கு எல்லா விதமான திறமைகளை, ஆற்றல்களை, எல்லா அத்தாரிட்டியை வச்சு தன்னுடைய மாண்பையெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு நம்ம கரங்களிலே ஒரு குழந்தையை கொடுத்தா, அந்த குழந்தையை நாம் அவர் விரும்புகிற பாதையில் அதை வளர்த்தெடுக்காமல்
ஏதோ நம்ம அறிவுக்கு நம்முடைய இந்த குருவி மூளைக்கு என்ன எட்டுதோ அதை வச்சு அந்த குழந்தைய நம்ம தாறுமாறாய் வளர்த்தெடுத்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அந்த குழந்தைக்கும் அதனால பிரயோஜனம் இல்லை, நமக்கும் அதனால பிரயோஜனம் இல்லை, அந்த சமுதாயத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அப்படியாக நாம் வாழ வைத்து கொண்டிருக்கிறோமே. இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மிகவுமான ஒரு அவல நிலை என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு சயின்டிஸ்ட் பிறந்திருக்கோம், ஆண்டவர் அப்படியாக வைத்து உருவாக்கி இருந்திருப்பார். ஆனால் அதை கர்ப்பத்திலேயே அழிச்சிருப்போம், உலகத்துக்கு அந்த ஆசி கிடைக்காமலே போயிருந்திருக்கும். எல்லாம் நம்முடைய சுயநலம், நம்முடைய தவறான தீர்மானங்கள். தேவையில்லை, எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்பாக என்ன தெரியுதோ அதை மட்டும் வச்சு பார்த்துட்டு நம்ம தீர்மானங்களை எடுத்து 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 கடவுளுடைய அந்த உன்னத திட்டத்தை நாம் சீரழித்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்களை நம்பி எவ்வளோ பெரிய பொறுப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். என்னை நம்பி எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்கின்றார். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சந்ததி, உறவுகள், நட்புகள் எவ்வளவு இருக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனா அது எந்த அளவு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம், எந்த அளவு இந்த உலகத்தை நாம் அப்படியாக கடவுளுடைய ராஜ்யமை மாற்றக்கூடிய ஆற்றல் முழுவதும் நமக்குள்ள இருக்கு. இன்பில்ட், எவ்ரிதிங் இஸ் இன்பில்ட். எனக்குள்ள கடவுளுடைய ஆட்ரிபியூட்ஸ் அத்தனை இருக்கு. என்னால மன்னிக்க முடியும், நேசிக்க முடியும், புதிதாய் உருவாக்க முடியும். கிரியேட்டிவ் பவர் நமக்குள்ள இருக்கு. நம்ம ஏதோ யாரையோ காப்பி அடிச்சுட்டு, யாருக்கோ கை தட்டிட்டு, யார மாதிரியோ முடி வெட்டிக்கிட்டு, யார மாதிரியோ மூஞ்ச மாத்திக்கிட்டு நம்முடைய யுனிக்னஸ், நமக்கு கடவுள் வைத்திருக்கிற அந்த தனித்தன்மையை, தனித்துவத்தை, அவருடைய ஒரு பகுதியே நமக்குள்ளாக குடியிருக்கிறதே, தன்னை வெளிப்படுத்த அவர் துடிக்கிறாரே. ஆனா நான் யாரையோ போல மாறி என்னுடைய எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறேனே. இந்த நாள்ல சிந்தித்து பார்ப்போம். யாருக்கு அடிமையாக வாழ்றோம், யார ரோல் மாடலா வச்சு வாழ்றோம்? இந்த நாள்ல சிந்திப்போம், மாற்றிக்கொள்ளும். நம்முடைய எண்ணங்களை எல்லாம் கடவுளுடைய எண்ணமாய் மாற்றிக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பமும் இந்த நாளிலே அது கடவுளுடைய சமூகமாய் மாறட்டும். நம்ம ஒவ்வொரு கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டிய இடங்கள், தனிப்பட்ட விதத்திலும் சரி, குடும்பமாகவும் சரி. இதனால அப்படி ஒரு தீர்மானம் எடுப்போம். வாருங்கள், ஜெபிப்போம். முழந்தாள் படியிடக்கூடியவர்கள் முழந்தாள் படியிடுங்க. ஆண்டவரே, எங்களை இறை சமூகமாய் மாற்றுங்க. ஏதோ இந்த உலகத்தின் போக்கின்படி ஓடி தேஞ்சி களைத்து ஒன்றுமில்லாமல் எனக்கு நீர் வைத்துள்ள எல்லா ஆற்றல்களையும், பொட்டன்ஷியல்ஸையும் கொண்டே அந்த கல்லறைக்குள்ள போட்டுவிட்டு இந்த உலகத்துக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் உறவுகளுக்கு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம நான் போகக்கூடாதுப்பா. என் குடும்பம் தோ உம்மை பிரதிபலிக்கணும். இந்த உலகத்தை மாற்றுகிற ஆற்றல் எங்களுக்குள் உண்டு. அதை நாங்கள் வெளிக்கொணரும்படி எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்து இந்த பாடலோடு இணைவோம். வாருங்கள். இயேசுவை குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய மகிமையை கண்டு அந்த நிலையில் இருந்து ஏதோ தங்களுடைய மகிமை வெளிப்படுத்தவர்களாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. அப்பா, பகைமை உள்ள இடத்திலே பாசத்தை வளர்க்கணும் ஆண்டவரே. மன்னிப்பற்ற இடத்திலே மன்னிப்பை கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, பெற்றுக்கொள்கிறவர்களா இல்லாமல் கொடுப்பவர்களா எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. அன்பினை கொண்டு பகைமையை வென்று பண்புடனே நாங்கள் வாழ்ந்திடவே. அன்பினை கொண்டு பகைமையை வென்று பண்புடனே நாங்கள் வாழ்ந்திடவே. அடுத்தவன் நலனில் அக்கறை கொண்டு, அடுத்தவன் நலனில் அக்கறை கொண்டு அன்புறவில் நாங்கள் வளர்ந்திடவே. இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. நிறை குறையோடு
பிறரையும் ஏற்று நிறை மகிழ்வை வாழ்வில் உணர்ந்திடவே. நிறை குறையோடு பிறரையும் ஏற்று நிறை மகிழ்வை வாழ்வில் உணர்ந்திடவே. இயேசுவின் வழியில் லட்சிய பணியில், இயேசுவின் வழியில் லட்சிய பணியில் இணைந்திருந்து நாங்கள் செயல்படவே. இறை சமூகமாய் நாங்கள் வாழவே. இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. இறை சமூகமாய் நாங்கள் வாழவே. இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. அப்பா, நாங்கள் இறையாட்சியின் பங்காளர்கள் என்று உணரச் செய்யும் ஆண்டவரே. கடவுளின் ராஜ்யத்திலே பணிபுரிய படைக்கப்பட்ட பிள்ளைகள் என்கிற அந்த தெளிவை எங்கள் உள்ளத்துக்குள் தாரும் ஆண்டவரே. அந்த பணியை செயல்படுத்த தேவையான அத்தனை ஆற்றலும் அத்தனை காரியங்களும் எங்களுக்குள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அப்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் நோக்கங்கள் உம்முடைய நோக்கமாய் மாறட்டும். எங்களுடைய சிந்தை உம்முடைய சிந்தையாய் மாறட்டும். குறுகிய பார்வைகள் அகலட்டும். நாங்கள் காண்கிறவற்றை கொண்டு மட்டும் தீர்மானிக்காமல், அப்பா, எங்கள் கண்ணுக்கு புலப்படாமல் வைத்திருக்கிற எல்லாவித மகிமை ஆண்டவரே, அதை இந்த உலகத்திற்கு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா தெய்வமே, நன்று நன்று அனைத்தும் நலம் என்று சொல்லி எங்கள் குடும்பங்களையும் பார்த்து நீர் அக்களிக்கும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, புத்தியில் தெளிவை தாங்க ஆண்டவரே, நோக்கத்தில் வெளிச்சத்தை தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம். நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.